ஹலோ. என்ன? அப்படியா? இன்னும் உடனே வாரானே. என்ன சின்ன பொண்ணே, யார் போன்ல பேசுனாங்க? ஏக்கா ஏக்கா அது வந்து. அப்படியா? ஆமாக்கா, நான் கிளம்புறேன்க்கா. சின்ன பொண்ணே இரு, நானும் வாரேன். ஐயோ, சகனமே சரியில்லையே. கடவுளே, எல்லா பிரச்சனையும் எங்கதான் போய் முடிய போகுதோ. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே நில்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. என்ன சின்ன பொண்ணே, எத்தனை நேரமா நில்லுன்னு பின்னாடியே ஓடி வரேன் தெரியுமா? ஏக்கா, அது நான் பல விஷயத்தையும் போட்டு யோசித்து வந்தேன்னா, அதான்க்கா நீங்க கூப்பிட்டது எனக்கு காதுலயே விழல. எனக்கு வந்து சோதனை பாத்தீங்களாக்கா? சரி, என்ன செய்ய, எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை வரதான் செய்யும். சோதனைக்கு மறு பேரே மேனகா தான். இப்ப நீ நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போற? ஆமாக்கா, பின்ன என்ன செய்ய? எல்லாம் என் தலையெழுத்தாக்கா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரு இறங்கணும்னு எனக்கு தலையில எழுதி வச்சிருக்கமா இருக்கும். சரி சின்ன பொண்ணே, அப்ப நான் உங்க கூட வாரேன். ஏக்கா, என்னக்கா உங்களுக்கு என்ன தலையெழுத்தா போலீஸ் ஸ்டேஷன் வர? அக்கா, நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. என்னனால நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் உங்க கூட வாரேன். வேண்டாக்கா, நான் மட்டுமே போயிட்டு வந்துறேன். இங்க பாரு சின்ன பொண்ணே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் ஒன்னும் ஒத்தையில அனுப்ப முடியாது. நானும் வாரேன்னு சொல்றேன்ல. இல்லன்னா உன் மாப்பிள்ளைக்காவது போன் பண்ணி சொல்லு, அவராது வருவார்ல. ஏக்கா, அந்த மனுஷனே ஒரு வாரம் கழிச்சு இன்னைதான்க்கா வேலைக்கே போயிருக்காரு. அவருக்கு நான் இப்ப போய் போன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னா அப்புறம் மனுஷன் சங்கடப்படுவார்லக்கா. அதுவும் சரிதான். அப்ப சோதனைய நம்ம தான் சமாளிக்கணும். ஏக்கா, நானே இந்த மனுஷன் எத்தனையோ டைம் சொல்லி இருக்கேன் தனி கொடுத்தனும் போவோன்னு. இத்தனை டைம் சொன்னேன் தனி கொடுத்தனும் போலான்னு கேட்டாரா இந்த மனுஷன்? அம்மா தங்கச்சின்னு சொல்லி சொல்லி கடைசியில எங்க கொண்டு நிக்க விட்டுருக்கு. ஏக்கா, போற போக்க பார்த்தா என் வாழ்க்கையே கேள்விக்குரிய ஆகும் போல இருக்க. வேற என்ன செய்ய சின்ன பொண்ணு, நம்ம தலையில அப்படிதான் எழுதி இருக்கு. இருக்கட்டாக்கா, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் இல்ல, அந்த ஆக்குல 2 பேரையும் நான் டைவர்ஸ் பண்ற போறேன். என்ன சொல்ற சின்ன பொண்ணு, 2 பேரையும் டைவர்ஸ் பண்ண போறியா? ஆமாக்கா, என் மாமியாரையும் என் சம்மந்திக்காரியும் அவங்க 2 பேரையும் டைவர்ஸ் பண்ணாதான் என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். சின்ன பொண்ணு அங்க பாரு. எங்கக்கா? அங்க பாரு சின்ன பொண்ணு. வேகமா வா சின்ன பொண்ணு. பாட்டியோ, ஓரமா போங்க. நான் ஓரமா தானே போறேன். பாட்டியோ, தயவு செஞ்சு ஓரமா போங்க. நீ வண்டி முதல்ல நேரா ஓட்டு. சுரேஷ், எனக்கு பயமா இருக்கு சுரேஷ். ஐயோ பாட்டிமா. அனிதா, எந்திரமா. சுரேஷ், எனக்கு ஒண்ணும் ஆகலன்னு பாட்டிமா. எத்த என்னத்தாச்சு? எந்திரிங்க. சிவகாமி பாட்டி, கண்ணு முழிச்சு பாருங்க. ஏக்கா, இவங்க உங்க மாமியாரா? ஆமா, என் மாமியார் தான். ஏக்கா, சாரிக்கா, தெரியாம வண்டியில இடிச்சிட்டோம்க்கா. ஆமா, தெரியாம இடிச்சிங்க. கண்ணை எங்க புறவலி வச்சுட்டு வந்தீங்க. எங்க மாமியாரு தெரு ஓரமா தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க தான் வண்டி ஓட்டிய வேகம் இருக்க. நாங்களே பார்த்தோமே, பதறி போயில ஓடிய வந்தோம். ஆனா அதுக்குள்ள எங்க மாமியார் இடிச்சு சாச்சி போட்டீங்களா? ஏக்கா, அவர் மேல எந்த தப்பும் இல்லக்கா, எல்லாம் என் மேலதான் தப்புக்கா. ஓஹோ, ஜோடியா வந்தீங்களோ? அதான் கண்ணு முன்ன தெரியாம வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கீங்க. தெருவுல ரோட்ல யார் நடந்து போறா? உங்களுக்கு எல்லாம் ஒரு கணக்கும் கிடையாது. நீங்க பாட்டுக்கு வண்டியை ஸ்பீடா ஓட்டிட்டு போனோம். வயசானவங்க வாராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி போனா என்ன உங்களுக்கு? ஏக்கா, அது வந்து இவா இப்பதான்க்கா வண்டி ஓட்டி பழகுறா. ஓ, வண்டி ஓட்டி பழகுறாங்களா? அதுக்குன்னு எங்க மாமியார் தான் கிடைச்சாங்களோ உங்களுக்கு? ஏக்கா, பாட்டி அம்மாவை ஓரமா போங்கன்னு நான் சொல்லிட்டே தான்க்கா வந்தேன். அப்படின்னா எங்க மாமியாரு காது கேட்காம அவங்க பாட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்ற? இல்லக்கா, அவங்க ஓரமா தான் வந்தாங்க. நான் தான்க்கா பயந்து போய் வண்டிய அவங்க மேல இடிச்சிட்டேன். இப்ப நீங்க வண்டியில இடிச்சு தள்ளி போட்டிருக்கீங்க. எங்க மாமியாருக்கு உசுரே போயிட்டுனா என்ன பண்ணுவீங்க நீங்க? அக்கா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அக்கா. பாட்டி அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. ஆமா, இவரு அப்படியே டாக்டர் ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லியாரு. பாட்டியோ, எந்திரிங்க பாட்டி, கண்ணு முழிச்சு பாருங்க. ஆஹா, ரத்தம் வர பொல பொலன்னு கொட்டுதே.
பொண்ணே, இவங்க கிட்ட நின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காத. இன்னும் உன் மாமியார் பாரு ரத்தம் எப்படி போயிட்டு இருக்குன்னு. எத்தே எத்தே சுரேஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சுரேஷ். பாட்டி அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருமோ? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத அனிதா. எத்தே எத்தே படுப்பாவி உன்னை மருமலா வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு கடைசியில எங்களை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிக்கன்னு பாரு. என்னம்மா இது, சும்மா சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க? மேடம், எங்களை நம்புங்க மேடம். நான் என் மருமலை எந்த கொடுமையும் படுத்தல. ஆமா மேடம், நாங்க எங்க மைனியை எந்த கொடுமையும் படுத்தல. என் மைனிகாரி சொல்றத நம்பாதீங்க மேடம். ஆமா மேடம், என் மருமவா வாய் திறந்தாலே பொய்யாத பேசுவா. அவ பேச்செல்லாம் நம்பாதீங்க மேடம். பாத்தீங்களா மேடம், உங்க கண்ணு முன்னாடியே 2 பேரும் சேர்ந்து மேல எவ்வளவு பழைய போடுறாங்கன்னு. இப்படிதான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு குத்தமா சொல்லி என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நாங்களா இவள பைத்தியக்காரி ஆக்குறோம், இவ இல்ல எங்களை பைத்தியம் ஆக்கியா. பேசாம இருங்கம்மா. என் கண்ணு முன்னாடியே அம்மாவும் மோளும் சேர்ந்து அருமலை போட்டு எப்படி டார்ச்சர் பண்றீங்க? அப்ப வீட்ல இருக்கும்போது இவள போட்டு படாத பாடுதானே படுத்து எடுத்திருப்பீங்க. நல்ல ஆட்கள் தான் 2 பேருமா சேர்ந்து அந்த பாலடைஞ்ச பங்களாயில போய் உங்க மருமகளை தூக்கி போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா மேடம், எனக்கு பேய் பிடிச்சி பைத்தியம் ஆகி தெருவா அலையணும் தான் 2 பேரும் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதனால தானே நான் எங்கேயும் தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு 2 பேரும் என் பக்கத்திலேயே படுத்திருக்காங்க மேடம். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேடம். நாங்க சொல்றத நம்புங்க முதல்ல. வாய மூடுமா. நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன். மௌனிக்கு பொண்ணு கிடைக்கலன்னா அலைய வேண்டியது. கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பிள்ளைய போட்டு கொடுமைப்படுத்தணும். என்ன குமரி, என்ன நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கியா? உன் சுவாலி பார்த்துட்டு உன் வீட்டுல இருக்க வேண்டியதானே? மைனிகாரிய போட்டு கொடுமைப்படுத்தியது. மேடம், நான் எதுவுமே கொடுமைப்படுத்தல. இந்த மை சொல்றதெல்லாம் போய். வாய முருடி. இனி வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்ன வாயில குத்திரும் பாத்தீங்க. நீ எதுக்குமா அழுதுட்டு இருக்க? ஒண்ணு அழாத, அதான் உன்னை காப்பாத்திட்டேன்ல. மேடம், நீங்க வந்தனால நான் தப்பிச்சேன் மேடம். இல்லனா இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரி ஆக்கி இருப்பாங்க. நான் தெருவா சுத்தி இருப்பேன். ஊரு கட்ட குக்கரு எங்க மேல இவ்வளோ பழிய போடுறாளே, வாயில நல்லா இருப்பாளா? இந்த போலீஸ் மேடம் அவ பேசுறதெல்லாம் நம்புறாங்க. எங்க பேச்ச கொஞ்சமாவது கேக்குறாங்களா? மேடம், ஒரு நிமிஷம் என்ன பாருங்க மேடம். என்ன பார்த்தா கொடுமைக்கார மாமியார் போலயே தெரியுது. இதே போல பக்கத்து செல்ல ஒரு பாட்டியை போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்களே, அவங்கள பார்த்தா கொடுமைக்காரங்கள போலயே தெரியுது. இல்ல மேடம், பாவம் வயசானவங்க, அப்ராணி பாட்டி. அவங்கள எதுக்கு நீங்க ஜெயில தூக்கி போட்டிருக்கீங்க? பாவம் அப்ராணி பாட்டியா? அவங்க என் மாமியாரு. மேடம், அந்த பாட்டி உங்க மாமியாரா? ஆமா, நான் போலீஸ்னு தெரிஞ்ச அப்புறம் கூட என்ன போட்டு கொடுமைப்படுத்தினாங்க. அதான் ஜெயில தூக்கி போட்டுட்டேன். ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. மருமோட ஒரு பக்கம் கொடுமைப்படுத்தனா, அப்புறம் அவ ஏதாவது சொன்னா அவ சொல்றதெல்லாம் போயின்னு. இருங்க, இப்படியே பேசிட்டே இருங்க. உங்க எல்லாரையும் காலம் ஃபுல்லா ஜெயில கழிக்க தான் வச்சிருவேன். போதுமட்டி வரைக்கும் இனி நீ சந்தோஷமா இரு. நல்ல பிள்ளை வளர்த்து எங்க வீட்டுல கொண்டு விட்டுருக்காங்க பாருங்க. ஐயோ, நான் பெரிய பாவம் பண்ணிருக்கேன். என்ன எதுவும் நீங்க சொல்லுங்க, ஆனா எங்க அம்மை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. இப்படியா அந்த தங்கமான மருமோ கிடைக்குது? நீங்க குடுத்துலாம் வச்சிருக்கணும் இப்படிப்பட்ட தங்கமான மருமோ கிடைக்குது? ஆமா, குடுத்துதான் வச்சிருக்கேன். இவள மருமோளா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நான் பெரிய பாவம் தான் பண்ணிருக்கேன். ஏடி இங்க பாரு, நீ என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டேனா? எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா அதுக்கு நீ தாண்டி பொறுப்பு. இப்படி எல்லாம் பேசி என்ன கொடுமைப்படுத்தாதீங்க அத்தை. சின்ன பொண்ணு மட்டும் என்ன வரட்டும் அவகிட்ட. இது நியாயமா அநியாயமான்னு கேட்டு போட்டுருவேல. என்னமா நீங்க பெரிய நாட்டம்மையா? நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இவளால நாங்க இன்னைக்கு ஜெயில வந்து கிடைக்கும். இவெல்லாம் ஒரு மனுஷ